பேராசிரியர்கள் குடும்பம் சம்பந்தமாக குடும்ப உறவுகள் மேம்படுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்திருக்கிறார்கள். அதிலே துணை பேராசிரியர் சேகர் அவர்கள் உன்னருகே நான் இருந்தால் என்ற தலைப்பிலும், எல்லாம் குடும்ப வாழ்வியல் முறைகளை சொல்வதன். சங்கீதா அவர்கள் வாழத் தெரிந்தால் வாழலாம் என்ற தலைப்பிலும் பேச உள்ளார்கள். இருவரும் நமது மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளிலே நமது மன்றத்திற்கு ஒத்தும் உதவியும் பல்வேறு வகுப்புகளை எடுத்தும் பல உயர்ந்த சூழ்நிலைகளை உள்ளார்கள். அதில் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்துகிறேன். துணை பேராசிரியர் சேகர் அவர்கள் தலைப்பு உன்னருகே நான் இருந்தால். அவருடைய படிப்பு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ யோகா. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படித்திருக்கிறார். 30 வருடம் லட்சுமி விலாஸ் பேங்கில் மேனேஜராக, கேசியராக பணிபுரிந்துள்ளார்கள். 2021 விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார்கள். அவர் நம்ம மன்றத்தின் சார்பாக யூனிவர்சிட்டி எம்ஏ யோகா முடித்திருக்கிறார். 2011 முதல் தொடர்ந்து நம் மன்றத்தில் சேவையை ஆற்றி வருகிறார்கள். இவர் அறிமுக வகுப்பு, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அன்பர் அவர்கள் நமது மனவளக்கலையின் மேன்மையை பற்றியும், அது சார்ந்த அறிவார்ந்த கருத்துக்கள் பற்றியும், அது வாழ்க்கையில் நமக்கு எவ்வாறு தக்கதோர் நேரத்தில் பக்கபலமாக இருக்கிறது என்ற உயர்ந்த சித்தாந்தங்களை பற்றியும், கற்ற கல்வி உற்ற துணையாக இருக்க மற்றும் அறிவு அற்றங்காட்டும் கருவி என்ற சித்தாந்தப்படியும் அது எவ்வாறு பயன்படுகிறது என்று இதெல்லாம் பற்றி அவருடைய அனுபவத்தை, அது ஒரு பேங்க் மேனேஜர் அனுபவத்தை சொல்கிறாருன்னா பாருங்களேன். வாழ்க்கையில் பேங்க் மேனேஜர் இருக்கிறதுக்குள்ளேயே பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறதா பெரிய வேலை. 20 ஆண்டு கால கேசியராக இருந்திருக்கிறார். அதனால் அது அவர் ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும். அதனால் அந்த அனுபவமெல்லாம் நம்மோடு கலந்து பேச உள்ளார்கள். அடுத்தபடியாக பேச உள்ளவர் அவருடைய துணைவியார் சங்கீதா சேகர் அவர்கள். வாழத் தெரிந்தால் வாழலாம் என்னும் தலைப்பிலே சிந்தனை விருது அளிக்க உள்ளார்கள். அவரும் பிகாம் பட்டம் படித்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே. நமது மன்ற எம்ஏ யோகாவை முடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பேங்க் மேனேஜராக இருக்கிறத விட சங்கீதா பேங்க் மேனேஜராக இருந்தால் ரீஜனல் மேனேஜர் ஆகிப்பாங்க. பல உயர் பதவிகளை அவருடைய பப்ளிக் ரிலேஷன் அப்படி. இப்போ 2 பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டில். 2 பேர்ல ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் பப்ளிக் ரிலேஷன் ரொம்ப இதாக இருக்கும், ஒருத்தர் பப்ளிக் ரிலேஷன் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சேகர் பப்ளிக் ரிலேஷனோட சங்கீதா பப்ளிக் ரிலேஷன் தான் எல்லா வகையிலையும் உயர்ந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா உங்களுக்கு மன்றத்திலே தொகுத்து வளர்க்குறது அவங்க தானே வளர்க்குறாங்க. ஆண்டு விழா மற்றபடி முக்கியமான ஃபங்க்ஷனில் தொகுத்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரி பல ஒரு மாதிரி கிரியேட்டிவாக பேசக்கூடிய சக்தி படைத்தவர். எனவே அவர் எம்ஏ மனவளக்கலையில் அவரும் 2 பேருமே ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க, ஒன்றா தான் தொடர்ந்து சேவை செய்து வருகிறார்கள். அவரும் எல்லா டிப்ளமோ எம்ஏ யோகா வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஒரு அமைதியான ஒரு சாத்வீகமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். யார் பார்த்தாலும் இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆசிரியர் ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவி ரோல் மாடலாக இருக்காங்க. அது ஒரு வகையில் பெரிய புண்ணியம். அந்த பெருமை வேதாத்திரி சேரட்டும். வேதாத்தினுடைய கருணை கடாட்சத்தாலும் அவர்களுடைய தவளவியாலும் பூர்வ புண்ணியத்தாலும் குடும்பத்தினுடைய முன்னோர்கள் செய்த தவப்பயனாலும் அவர்கள் முன்னோர்கள்லாம் ஆசிரியர்கள் என்று நினைக்கிறேன். அந்த புண்ணியமும் சேர்ந்துக்குது. ஏன்னா உபதேச மார்க்கம் செஞ்சால் அது ஒரு புண்ணியம். அப்படி பல்வேறு புண்ணிய காரியங்கள் ஒன்று கூடி இருக்கிறது. அவர் புண்ணியத்திற்கு புண்ணியம் சேர்க்கின்ற வகையில் இன்று மனவளக்கலை மன்றத்திலும் இருக்கிறார்கள். மன்றத்திலும் இன்று சொற்பொழிவு நிகழ்த்தப் போகிறார்கள். எனவே இப்பொழுது சேகர் அவர்கள் உன்னருகே நான் இருந்தால் என்னும் தலைப்பில் பேசுமாறு அழைக்கிறேன். எனவே இந்த தலைப்பில் பேச வந்துள்ள நமது பேராசிரியர் சேகர் அவர்களையும் அவரது சொற்பொழிவை கேட்க வந்த உங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதா சேவர்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
வாழ்கொள்ளமன் வாழ்கணும் எல்லோருக்கும் தெரிந்தவர் தான், அவள் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அறிமுகப்படுத்துகிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் உங்கள் பற்றியிலே உரையாற்றுவார். வாழ்கொள்ளப்படன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சபையோர் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு உன்னருகே நான் இருந்தால். இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நானே ஒரு தற்சோதனை. வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான் சொல்லிட்டு வண்டியில் ஏறுவான். அது மாதிரி நானும் பேச போகிறேன்னு சொல்லி ஸ்டேஜ் ஏறி உட்காந்துட்டேன். எப்படா நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் கூட சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் ஒத்து வர மாட்டேங்க அப்படின்னாப்புல. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்க அப்படின்னாப்புல. எனக்கு ஒரு சந்தேகமாகவும் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் ஐயாவுக்கு ஃபோன் போட்டேன். ஐயா, என்ன ஐயா வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, என்ன பேசலாமா வேண்டாமா அப்படின்னு. அவர் சிவாஜி படத்தில் வர்ற மாதிரி வாங்க பழகலாம்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. சரி பேசி தான் பார்ப்போமே, சரியாக பேச வந்தால் தொடர்ச்சியாக பேசுவோம். இல்லைன்னா இந்த வந்தே பாரத்தில் முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும், பின்னாடி ஒரு இன்ஜின் இருக்கும். நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலன்னா நமக்கு பின்னாடி மிஸ்ஸஸ் சங்கீதா சாகர் அவர்கள் நான் சிந்தனையை தொடருவான்னு சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பேசிஸில் வந்து உட்காந்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் மேடை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு உன்னருகே நான் இருந்தால். இந்த தலைப்பை கேட்கும்போதோ படிக்கும்போதோ மனசுக்குள்ளார ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் தோணுது. பார்த்தீங்களா? நம்மளுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு திங்க் வருது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கோம். அதை எப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் உன்னருகே நான் இருந்தால். இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, இறைநிலையிலிருந்து இறைத்துகளாகி, இறைத்துகள் விண்ணாகி, விண்ணு 4 பௌதிக பொருளாகி, அதுக்கப்புறம் ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரையில் வந்தோம். அது வரையிலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த 6வது அறிவு வரும்போது களங்கங்களோடு வந்ததா மகரிஷி சொல்லியிருக்காரு. எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த பேரறிவு பேராற்றல் அப்படிலாம் சொல்கிற இறைவன் 5 அறிவு வரலையும் களங்கத்தை தாம் பக்கம் வச்சுருந்தார். அது அன்னைக்கு என்னமோ தெரியல, அம்மா எப்பொழுது சண்டை என்னன்னு தெரியல, 6வது வரை படிக்கும்போது களங்கத்தையும் யார் போகிறாங்களோ அவங்ககிட்டயே கொடுத்து அனுப்பு, இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். சரி, இப்போ அந்த களங்கத்தோட நான் மேலேருந்து கீழே வர்றதா ஒரு இமேஜினேஷன். அதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன்னா, சரி இந்த வீட்டில் இருக்கலாமா அந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சூஸ் பண்ணலான்னா அது பண்ண முடியாதுங்கிறாரு. நீ கொண்டு வந்த மூட்டையை வச்சு ஆன்மா, அதுக்கு ஒத்த ஆன்மா எதுவோ அந்த ஆன்மாவுக்குள்ளார தான் நீ போக முடியும்னு ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்க. இதை வச்சுட்டு தெருவா சுற்றணும்னா கடைசியில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் சூட் ஆகிறாங்க. என்னடா அது, இவங்க தான் நமக்கு கிடைச்சாங்களா, சரி கிடைச்சவங்கள வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லுவேன்னா, எங்கள் அம்மா அப்பா இணைஞ்சதுனால எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து உலகத்துக்கு நான் வெளியே வர்றேன். வெளியே வரும்போது வரல ஒரு பிரச்சனையில் சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகிற வரையிலும் எங்கள் அப்பா அம்மாவோடைய நான் இருந்தேன். அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களோடைய நான் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அப்படி இருந்த வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமென்னு பார்த்தா கல்யாண வயசு ஆயிடுச்சு. கல்யாண வயசானோடனே திருமணம் ஆகும்போது ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ சேரும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க,
உன்னருகே நான் இருந்தால். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணுறோம். அந்த ஃபீலிங்கில் மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைக்குது. இதனால ஒரு குழந்தை உருவாகுது. நம்ம ஒரு தாயும் தந்தையுமா மாறிட்டோம். அப்படி மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? குழந்தைய பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? உன்னருகே நான் இருந்தால் அப்படின்னு குழந்தைய பார்த்து நம்ம சொல்கிறோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், கவலை இருந்தாலும், உன்னை பார்த்தனா எனக்கு எல்லாமே மறந்துடுது. சில வீட்டில் இது நடந்திருக்கு, கேள்விப்பட்டது தான். அந்த குழந்தை இருக்கிறனால தான் நான் இந்த வீட்லேயோ இந்த உலகத்துலேயோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாயோ தந்தையோ சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனுடைய பெருமை, உயிரை இந்த உலகத்தில் நெருக்கி வச்சது அந்த குழந்தைக்கு ஒரு பங்கு இருக்குது. சரி, இப்படி குழந்தை அப்படி இருந்தது. அப்படியே இருந்து பெருசாகி வளர்ந்து தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தது. குடும்பம் பெருசாயிருச்சு. குடும்பம் பெருசானோன்னு பிரச்சனைகளும் பெருசாயிருச்சு. சரிங்களா? இப்போ என்னாச்சு? நான் சொல்கிறத நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத யாரும் நான் கேட்க மாட்டேன். அந்த சூழ்நிலையில் உருவாகுது. உருவானோன்னா என்ன ஆகுது? வீட்டில் இருக்க முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொன்னோம்னா, நமக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு இடம் தேவைப்படுதான்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்போ கிடைச்ச ஒரே இடம் கோயில். வீட்டில் பிரச்சனைனா நம்ம எங்கே இருப்போங்க? கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலில் போனோன்னே என்ன ஆகுது? இந்த பிரச்சனைக்கு இத்தனை விளக்கு போட்டால் பிரச்சனை தீர்ந்துருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது 1 லிட்டர் எண்ணெயை வாங்குகிறோம், 1 டஜன் விளக்க வாங்குகிறோம், விளக்கு திரி ஊதுபத்தியை வாங்கிட்டு கூடையை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். போய் ஒவ்வொரு சன்னதியாக விளக்கு ஏற்றுறோம். விளக்கு ஏற்றிட்டு இறைவன் முன்னாடி பேசுகிறோம். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஊரில் கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் எறும்பு கூட துன்பம் பண்ணதில்லை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி புலம்புறோம். வேற யாரும் நம்ம புலம்ப கேட்க தயாராக இல்லை. அதனால இறைவன்கிட்ட போய் புலம்புறோம். அப்படியே புலம்பி தீரும்போது மேலே ஒரு போர்டு கிடைக்குது. வரும் குரு பயிற்சியில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த நன்மை நடக்குது அப்படின்னு போடுது. அதில் நம்ம ராசி இருக்கான்னு பார்த்தோம். அடடா, நம்ம ராசி இருக்குது, இனிமே பிரச்சனை தீர்ந்துது அப்படின்னு நினச்சிட்டோம். குரு பயிற்சி வந்தது, பிரச்சனை தீர்ந்த மாதிரியே தெரியல. திருப்பி பேக்கத்துக்கு விளக்க போடு போட்டால் இறைவன்கிட்ட போய் பேசுங்க. ஏப்பா, குரு பயிற்சி வந்தால் நம்ம பிரச்சனைலாம் தீருதுன்னு சொன்னாங்க, வந்தேன், குரு பயிற்சியும் போயிடுச்சு, ஆனால் ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா, குரு பயிற்சி அடைஞ்சா மாறனா குரு பகவான்கிட்ட என் லெட்டரை கொடுக்குறது போல நீ போய் சனி பகவான்கிட்ட போய் கொடுத்துட்டியாட்டிருக்கு. ஃபர்ஸ்டே எனக்கு பிரச்சனை நிறையா இருக்கு, அவரு இப்போ வச்சு செய்யறாரு, அதனால என் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அழுகும்போது நம்ம மன்றத்தாளுங்க கோயிலில் பார்க்குறாங்க. என்னங்க இங்கே இருக்கீங்க? வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, வீட்டில் இருக்க முடியல, அதனால கோயிலுக்கிட்ட வந்தேன். இந்த கோயில்கிட்ட வந்தால் கடவுள்கிட்ட நான் இருக்கும்போது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. உன்னருகே நான் இருந்தால் நானும் கடவுளும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது நான் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இதை பற்றி எனக்கு துளி அனுபவமும் இல்லை. காலேஜ் டீனேஜ் வயசில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வயசான பெரியவர்கள்லாம் ஒரு லைனில் இருப்பாங்க. அந்த 4 பிரகாரத்துக்குள்ள பெரிய பிரகாரம், லேடிஸு வயசானவங்களாம் இருப்பாங்க, வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இதெல்லாம் குரூப்பாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரகாரம். நம்ம ரெகுலராக போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறோம்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதனுடைய அனுபவம் என்னன்னு அப்போ எனக்கு
புரியல. ஆனால் இப்போ புரியுது. ஒய்ஃபு பிரச்சனை, ஹஸ்பண்ட் பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, இது இத்தனையும் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கும்போது வீட்டுக்குள்ளார இருக்க முடியல. அப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு வருவாங்க. காலையில் 4:30 மணிக்கு கோயில் திறந்துடும், மதியம் 1 மணி வரையும் திறந்துருக்கும். மதியம் 4 மணிக்கு திறக்கும், நைட்டு 9:30 மணி வரையும் திறந்துருக்கும். இந்த நேரம் ஃபுல்லாக அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மற்ற நேரம்னா கொஞ்சோண்டு நேரம் தான் வீட்டில் போய் இருக்கிறது. சில பேர் பையனோ மருமகளோ வீட்டில் இல்லாத எப்பன்னு பார்த்துட்டு போவாங்க. சில பேர் வேலைக்கு பையன் வேலைக்கு போகிறான்னா அவங்களும் வேலைக்கு போகிற மாதிரி பேக்கை தூக்கிட்டு கோயிலில் உட்காந்துருப்பாங்க. எப்போ பையன் வீட்டை விட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு வர்றானோ அப்போ இந்த அம்மா கோயிலேருந்து வீட்டுக்கு போவாங்க. அப்போ தெரியல, என்னடா வீட்டு பிரச்சனை இவ்வளோ இருக்குமான்னு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி குடும்பங்கால பிரச்சனைகள் நிறையா இருக்கும்போது இங்கே கோயில் பிரகாரம்லாம் இல்லை, அதனால இங்கே யாரும் போய் உக்காரலன்னு நினைக்கிறேன். சங்கமேஸ்வரர் கோயிலில், நெல்லையப்பர் கோயில் பெருசு. உட்காந்து நம்மளுடைய மனசார நம்மளுடைய குறை, எனக்கு குறை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் 2 குறை சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு வீட்டுக்கு வருவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, உட்கார்றதுக்கு போக்கடம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே சங்கமேஸ்வரர் கோயிலில் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. சாமியை பார்க்கலாம், வரிசையாக வெளியே வந்துடணும், அப்படி தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கோயிலுக்கு ஏன் போனோம், தெய்வத்துக்கிட்ட இருந்தோன்னு சொல்கிறோமல்ல, அந்த இடத்துக்காக இப்போ அந்த ஒரு கதை. அதாவது உண்மை நடந்தது ரீகால், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தெய்வத்துக்கிட்ட வந்தபோது உன்னிருகே நாள் தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படி சொன்னோம். அப்படி சொல்லும் போது தான் மன்றத்தால் அவங்கள பார்க்குறாங்க கோயிலில். ஏங்க இப்படி இருக்கீங்கன்னா, வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, அதனால தான் கோயிலுக்கு வந்தேன். இது எதுக்குங்க இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ராங்க, மனுஷனாக பிறந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்குமாங்க, இதுக்கு போய் ஏன் நூடுல்ஸ் ஆகுறீங்க, நீங்கள் மன்றத்துக்கு வாங்க. இது மாதிரி பிரச்சனையில ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்க. ஒருத்தர் இருக்காரு, பொறுப்பாசிரியரை பாருங்கள், அவர் சரியாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கோயிலுக்கு அடுத்த நாள் போகிறது போல் மன்றத்துக்கு வர்றாங்க. ஐயா, எனக்கு வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, என்னங்க செய்கிறது அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், வாங்கம்மா, எளிமை உடற்பயிற்சி இருக்குது, அகத்தவம் அகத்தாய்வு, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி இருக்குது, எல்லாம் இங்கே கற்றுக்கலாம், உடம்பும் மனசும் தைரியமாயிரும், உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், இதை அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர் நம்ம குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம குருவை கையை காட்டுறாரு. அந்த குருவை கையை காட்டும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு மனசில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வருது. சரி, மன்றத்துக்கு வந்தோம்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிருதாட்டிருக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வர்றாங்க. ஆனால் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியல. சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட வரையிலிருந்து தான் நம்மளால் அடக்க முடியும். அதுக்கு மேலே கோபத்தையோ ஆத்திரத்தையோ அடக்க முடியாது, அழுகு வரும். அப்போ நம்ம ஒரு இமேஜின் குருவை பார்த்து, எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, ஏப்பா என்னை போட்டு இத்தனை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி குருவை பார்த்து அழுகிறோம். அப்படி அழுகும்போது குரு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ எதுக்கு அழுகிற? இல்லைங்க குருவே, எனக்கு 1008 பிரச்சனை, என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு. சரி, உன் பிரச்சனைன்னு சொல்ல, என் பிரச்சனையை நீ கேட்டிருக்கியா அப்படின்னு. 1000 தறியை வச்சிருந்து லட்சமாக சம்பாரித்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஓலை குடிசையில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு வெள்ளம் புயல் அந்த குடிசையும் இடிஞ்சு போயிடுச்சு. ஏற்ற விட்டு திண்ணையில் நான் உக்காந்துருந்தேன். அப்போ கூட நான் அழுகலை. ஆனால் நீ காசு பணம், வீடு பங்களா, காடு தோட்டம், நகை நட்டு, இது இல்லாமல் பேங்க்கில் வேற பணம் போட்டு வச்சுருக்க, இவ்வளவு இருந்து ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் குரு அழுக மாட்டேங்கிறீங்க, நான் சிஷியன், அழுகையாக வருது
அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கியா? ஒரு நாள் மூட்டையா தூக்கிட்டு வந்தையே, ஞாபகம் இருக்கா? 5வது வரியிலிருந்து 6வது வரி வரும்போது ஒரு மூட்டையை தூக்கிட்டு கீழே இறங்கி வந்தோம்ல, களங்கங்கள்னு ஒரு மூட்டைய. அந்த மூட்டையை பற்றி ஏதாவது தெரியுமா? நான் இல்லைங்கய்யா அப்படிங்க. ஸோ வந்த வேலையை விட்டு நீ சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால தான் இத்தனை பிரச்சனை இருக்குது. அந்த களங்கங்களில் இருக்கிற மலத்தையும் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சையா? ஆணவம் கண்மை மாயைக்கு தான் தனது பொருள்பட்டு பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மம் இதெல்லாம் விட்டு இதில் இருந்து புலன்கள் மூலிமா வந்த மாயையில் இருந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணனையா? அதெல்லாம் பண்ணலைங்க. அப்போ என்ன பண்ணுறது? எதனால இந்த பிரச்சனை வந்துன்னு திருப்பி ரீகால் பண்ணுறாரு. 6 தீய குணம், அதனால 5 பயிலி செயல் வருது. அந்த 6 தீய குணத்தையும் சரி செஞ்சுக்கிறதுக்கு 6 நல்ல குணத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் செஞ்சேன்னா நீ இந்த பிரச்சனையிலிருந்து நெருந்து வந்துடலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இப்படி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல், ஞானியார் தத்துவத்தை கற்றுக்கிறது. சரி, இப்படி கற்றுக்கிட்டோமா அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து சால்வ் ஆயிருமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா திருப்பியும் அழுது புலம்பி குரு கிட்ட கேட்கும்போது குரு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? உன்னையும் மட்டும் பண்ணலாமா? அந்த கவியை என்னன்னா, இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், மெய் தெரிவான், அருள்வான். பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் வேறுலகில். நீ உனக்கு பிரச்சனை உனக்கு மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டுனா உனக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நம்ம இந்த பிறந்த உலகத்துல பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்து, பேசக்கூடாததெல்லாம் பேசி, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு மனம் களங்கங்களாயிருக்கு. அந்த களங்கத்தை போக்குறதுக்கு குருவை திருவடியை பிடிச்சிங்கன்னா அந்த மும்மலத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இதுக்கு திருமூலர் தான் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. தெளிவின் குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த புலன்கள் மூலம் அனுபவிச்ச கெட்டதெல்லாத்தையும் போக்கிட்டு நல்லதை அழைச்சோம்னா நம்ம மனசுல குரு உருவம் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா குரு உருவம் மட்டும்தான் தெரியுதா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற நடை உடை பாவனை அனைத்திலும் குரு இருக்கிறாரு. புலன்களுக்கு அப்பாற்பட்ட செயலிலும் புலன்கள் மூலம் உண்டாங்க அனுபவ செயலிலும் குரு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதுக்கெல்லாம் பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம். இந்த பொறுமையா இருக்கணும்னா இந்த காலத்துல ஃபாஸ்டோட பொறுமைனா என்னன்னு கேள்வி கேட்குறோம். ஆனா கடவுளே பொறுமையா இருந்திருக்காரு. அது என்னன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணன் சிசுபாலன் கதை உங்களுக்கு தெரியும். சிசுபாலன் கிருஷ்ணனை துச்சமா மதிப்பவர், கேவலப்படுத்தியே பேசுறவர். சிசுபாலன் அம்மா கிருஷ்ணனுக்கு அத்தை, தான் பையன் இப்படி செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் பையன் செய்யறது தப்பு, அவனை மன்னிச்சிருங்க அப்படி சொல்றாப்புல. இப்படி சொல்லி இருக்கும்போது கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லா நேரமும் எத்தனை தடவையும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், உங்க பையனுக்கு 100 தடவை அவன் கேவலமா பேசுற வரலையும் நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த சிசுபாலன் மற்ற எல்லா இடத்துலையுமே
கிருஷ்ணனை அவமானப்படுத்துறது 1, 2, 3 இப்படி லிமிட்டாக தான் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அந்த இந்திரபிரதேசத்தில் துரியோதனனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கிருஷ்ணனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் சிசுபாலன் பயங்கரமாக கிருஷ்ணரை கேவலப்படுத்தி பேசுகிறாரு. கிருஷ்ணன் அப்பயே சொல்றாரு, சிசுபாலா மதி இழந்து நீ பேசுகிறாய், அதனால உன்னுடைய கவுண்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருது, நிதானம் அப்படின்னு வேற வார்ன் பண்ணுறாரு. ஆனால் அந்த சிசுபாலன் என்ன சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மயிரழக உடம்பு ஃபுல்லாக குத்தி வச்சுருக்காரு. ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் ஒவ்வொரு இறக தூக்கி போட்டோன்னா மீதி இருக்கிறது அத்தனைக்கும் நான் என்ன பேசுகிறான்னு சொல்லி அர்த்தம். அந்த மதி இழந்து நிறைய வாட்டி சொன்னோன்னே 100 தாண்டிடுது. இடத்துல தேன்னா மயில் இறகு காணும். அப்போ கிருஷ்ணன் சிசுபாலனை தலையை வெட்டி சாய்க்கிறாரு. இது என்னன்னா, கடவுளே 100 வரலையும் பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் நமக்கு பொறுமை இல்லை. இப்போ நினைச்சோன்னையே அது நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா இந்த சாமி கோயில் இது நடக்கலையா, அடுத்த சாமி இதுவும் சரியில்லையா, சாமியார், இப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். நமக்கு பொறுமைங்கிறதே இல்லை. என்னடா அது இப்படியே பொறுமை இல்லாமல் போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு என்ன மாறாது, ஆசை சீரமத்தெல்லாம் சரி வருனா சரியாகுதா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு தற்சோதனை பண்ணுறோம். தற்சோதனை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி ஒரு அர்த்தம் தோணுச்சு. இந்த மன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வேற அர்த்தம் மாதிரி தோணுது. அது என்னன்னா, இந்த பாட்டி வடை சுட்ட கதை உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாப்புல, காக்கா பாட்டியை ஏமாற்றி வடையை தூக்கிட்டு மரத்து மேலே போய் உட்காந்தது. அந்த வேலை பார்த்து நரி வந்தது, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு. காக்கா கான்னு சொல்லிச்சு, வடை கீழே விழுந்தது. நரி எடுத்துகிட்டு போச்சு, காக்கா ஏமாந்துட்டு போயிடுச்சு. இப்படி தான் எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அது பார்க்க பாவம் காக்கா ஏமாந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஆனால் இந்த மன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐய நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. இப்போ பாட்டியும் காக்காவுக்கும் உள்ள என்ன சொல் டயலாகு ஒரு கற்பனை. பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தது. பாட்டி ஏமாந்தம்போது வடையை காக்கா தூக்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துது. அப்போ மரத்துலேருந்து பாட்டியை பார்க்குது காக்கா. என்ன பாட்டி, உன்னை ஏமாற்றிட்டு நான் வடையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தியா, உன்னை மாதிரி எத்தனை பாட்டியை நான் இந்த ஊரில் பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. பாட்டி என்ன சொல்லுது, வயசான காலத்தில் 4 காசு சம்பாதிக்க நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட இருந்து ஏமாற்றி நீ எடுத்துகிட்டு போயிட்ட, என்னை தான் நீ ஏமாற்றிட்ட, மேலே இருக்கிறவனை நீ ஏமாற்ற முடியாது, அவன் உனக்கு கூலி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து நரி வருது, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, பாட்டு பாடுன்னு சொன்ன பாடிச்சு, வடை கீழே விழுந்தது, நரி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுது, அறவேளையில் சம்பாரிச்சா மட்டும்தான் நிலைக்கும், அறமற்ற செயலில் செஞ்சால் நீ எடுத்துட்டு தான் உன்னால் போக முடியும், அதை அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதனால நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அறவழியில் செஞ்சீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணணும்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு காக்கா ஒரு வடையை தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்களா, அப்போ அது மட்டும்தான் திங்கும். அது ஒரு பாவச் செயல். அந்த பாவம் வேற யாருக்கும் கொடுக்காது. தன்னுடைய வினை தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக யாருக்கிட்டையுமே அந்த ஷேர் பண்ணாது. ஆனால் நீங்கள் ஒரு சோர்வை எடுத்து வச்சிங்கன்னா வேகமாக வந்து உட்காரும், உடனே சாப்பிட்டாது, எல்லாத்தையும் கூப்பிடும், எல்லா காக்கா வந்தானே சாப்பிடும். அது ஒரு புண்ணிய கர்மா.
இது பாவ செயலுக்கு வேற யாரையும் துணைக்கு கூப்பிடாது. புண்ணிய கர்மா இது டீப்பா திங்க் பண்ணும்போது நமக்கு அப்படி தோணுது. அது நான் மன்றத்துக்கு வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் மாதிரி திங்க் பண்ணேன். மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய செயலை பார்த்தோம்னா எனக்கு இப்படி செய்ய இருக்குமோ, இதனாலதானோ அப்படின்னு சொல்லி செய்ய தோணுது. சரி, இப்படியே காக்கா கதை ஓடிடுச்சு. இப்படி குரு பக்கத்துல இருந்தோம் பார்த்தீங்களா, குரு சொன்னாரு, குரு சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகும்? அடுத்த இடம் குரு வரலையும் வந்தோம். குரு கிட்ட இருக்கும்போது உன்னிலைகள் நான் இருந்தால் சந்தோஷம் இருந்தது. இப்ப குரு வரையில இருந்தபோது நமக்கு இருந்த சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி மேல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒவ்வொரு இடத்துக்கு தேடி போய் இன்பத்தை அனுபவிச்சோம். ஆனா நம்மளை தேடி யாருமே வரல. இந்த அறச்செயல் செஞ்சு இந்த களங்கத்தை எல்லாம் போக்கிட்டு எண்ணத்தை நல்ல எண்ணமாகவும் நல்ல சொல்லாகவும் நல்ல செயலாகவும் தான் இதனுடைய விளைவு நல்லதா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி நம்ம செய்யும்போது தான் தனதை விட்டுட்டு சமுதாயம் இயற்கை இந்த இடத்துக்கு போய் நம்ம மனசை விரிஞ்சு ஒரு செயலை செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மேலே இருக்கிற இறைவன் நம்மக்கிட்ட வர்றாரு. நம்ம தான் தேடி தேடி கோயிலுக்கு போனோம். இப்போ நம்ம செய்கிற செயலை பார்த்து இறைவன் நம்மக்கிட்ட வர்றாரு. எப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு 2-3 கதை இருக்குது, சொல்கிறேன். கொஞ்சம் டைமுக்குள்ளார நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவங்க நிறையா பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. இதில் நான் படித்த 2-3 கதையை சொல்கிறேங்க. நந்தனார்னு ஒருத்தர் இருந்தார். திருப்புன்கூர் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து அவருடைய தொழில் இசைக்கருவியில் தோல் சம்மந்தப்பட்டது செய்கிறது தான் அவருடைய வேலை. அந்த இசைக்கருவியை பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கெல்லாம் கொடுத்து காசு சம்பாரிச்சுட்டு இருந்தார். அதிலிருந்து வர்றதை வச்சு என்ன சொல்கிறதுனா வீட்டுக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தலை 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 அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் பாதியை திருப்பணிக்கு உழவார திருப்பணிக்கு கொடுக்குறாரு. இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தினால கோயிலுக்கு உள்ளே போக முடியாது, வெளியிருந்து தான் சாமி கும்பிடணும். ஆனால் சிவபக்தர், சிவனை தரிசிக்கவே முடியல. அப்போ வெளியிலிருந்து சிவபெருமான வேண்டாரு, நான் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கேன், உள்ளேயும் வர முடியல. இப்போ வெளியிலிருந்து உங்களை பார்க்கலான்னு பார்த்தா நடுவில் நந்தி நின்றுக்கிட்டு உங்களை மறைச்சிக்கிட்டு உங்களை பார்க்க முடியல. நான் என்ன செய்வேன் இறைவா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாடுறார். பாடனோடனே இறைவன் அந்த நந்தியை நிமிர்ந்து போ, நந்தனாருக்கு காட்சி அளிக்கணும்னு சொல்லி அந்த நந்தியை நெவர சொல்கிறாரு. அது இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருப்பூன்கூரில் துவாரபாலகர் 2 பேர் இப்போ நீங்கள் சிவன் கோயிலில் போனீங்கன்னா நிற்பாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா அங்கே அப்படி நிற்க மாட்டாங்க. இப்படி காதில் கையை வச்சுக்கிட்டு உள்ள இறைவன் கூப்பிட்ற மாதிரி, யாரங்கே என் பக்தன் வெளியே நிற்கிறான், நந்தியை நிமிர்ந்து போக சொல்லுங்கள் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு செயலில் 2 துவாரபாலகரும் காதை வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். நந்தி நெவுந்து இருக்கும், நேராக சிவன் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த செயலை பார்த்தோன்னே நந்தி நெவுந்து நந்தனார் உள்ள இருக்கிற சிவனை பார்க்குறாரு. காட்சி கொடுத்துட்டே இறைவான்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வர்றாரு. இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்கும்போது சிவபெருமான் நீ நேராக சிதம்பரம் வந்துரு அப்படி சொல்கிறாரு. சிதம்பரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அப்போல்லாம் காசு இல்லை. இப்போ இவர் வேலைக்கு போகாமல் உழவர பணின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தனால வேலையும் அந்த இசைக்கருவி செய்கிற வேலையும் நின்று போச்சு. அதனால
ஒரு பெரிய ஜமீன்தார்கிட்ட வேலைக்கு சேர்றாரு. இவருடைய சிவன் பக்தினால நேர்மையாக இருக்கிறார். இந்த ஏமாத்துங்கிறதே அவர் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்கிறார். முதலாளிக்கு கொடுக்குற காசுக்கு உண்மையாக உழைக்கிறார். அப்படி இருக்கிற போது இவன் கிடைச்சாண்டா அடிமைன்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் இவனை மட்டும் விடலை. அது இல்லாமல் அவன் ஒரு கைராசிக்காரன் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். அதனால இவனை வெளியவே விடாமல் தான் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லும்போது விடவே மாட்டேங்கிறார். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை இழுத்துக்கிட்டே போடுறாரு. ஒரு சமயம் தடி எடுத்து அடிக்கிறார். இனிமேல் போவையா கேப்பையான்னு சொல்லி அடிப்பார். அப்போ அவரை நந்தனார் அவர் சொல்கிறாரு, இந்த உடம்பு நீங்கள் போட்ட அந்த கஞ்சி உப்பு போலால் தான் வளர்ந்தது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய தடியில் நீங்கள் அடிக்கும்போது உங்கள் கை வலிக்குமே, அதுக்கு தான் எஜமா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே தடி கீழே போடுறாரு. இப்படி ஒரு நல்லவனை போய் நம்ம அடிச்சிட்டவன், ஆனால் வெளியே அனுப்பவும் மனசு இல்லை. கடைசியில் என்ன சொல்கிறாரு, 40 ஏக்கர் நிலத்தை நெல்லை பயிர் பண்ணி சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு சிதம்பரம் போகிறதா இருந்தா ஓ அப்படின்னு சொல்கிறாரு. 40 ஏக்கரை நான் போய் எங்கே உழுது நட்டு அறுவடை பண்ணி நான் கொடுத்துட்டு சிதம்பரம் போகிறது இந்த ஜென்மத்தில் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சிவபெருமான நடராஜரை ஏங்கி அழுகிறார். விடிஞ்சு பார்த்தா 40 ஏக்கரும் விளைஞ்சு நெற்கதிராக இருக்குது. இந்த செய்தி ஜமீன்தாருக்கு போகுது. 40 ஏக்கர் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு. என்னங்க கொடுக்குன்னு நந்தனார்கிட்ட வர்றாரு. தகான் காலில் விழுகிறாரு. நான் செஞ்சது தப்பு, நீ சிதம்பரத்துக்கு போ, உன்னுடைய இறைவனருள் உங்ககிட்ட இருக்குது அப்படி சொல்கிறார். இவர் சிதம்பரம் போகிறாரு. ஊருக்கு எல்லையிலேயே போய் நிற்கிறாரு. ஆனால் ஊருக்குள்ளார வர முடியல, கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்குல்ல, தாழ்த்தப்பட்டவங்க உள்ளே வர முடியாதுன்னு. அந்த அந்தனர் கனவுல போய் இறைவன் சொல்றார், வெளியே ஒருத்தர் இருக்கார் ஊருக்கு வெளியே, பூர்ண கும்ப மரியாதையோட அவரை கோயிலுக்குள்ளார அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அந்தணர்கள் குரூப்பாக சேர்ந்துட்டு போய் வெளியில் இருக்கிற நந்தனாரை உள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. உள்ளே வரும்போது எப்பொழுதும் நமக்கும் ஒருத்தர் விரோதி இருப்பானா இல்லையா, உள்ளே ஒருத்தர் அந்தனர் இருந்தார். தலித் மக்கள் உள்ளவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, இவரை நான் இப்படி அலோவ் பண்ணுறது, அப்படி உள்ளே அலோவ் பண்ணுறதா இருந்தால் தீயில் உளுந்து எந்திரிச்சு வரட்டும், நான் உள்ளே அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நந்தனார் அதுக்கு சரி சொல்கிறாரு. தீயில் உழுகிறாரு, எந்திரிச்சு வர்றாரு. எந்த ஒரு தீக்காயமும் இல்லை. இந்த செயல் நடந்து முடிஞ்சோடனே நேராக சிதம்பரம் நடராஜர்கிட்ட போய் ஜோதியுடைய ஐக்கியமாயிடுறார். ஸோ இறைவன் நம்மளைய தேடி வர்ற நிலைமைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டவர் அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்தது என்னன்னா, என்னடா அது இப்படி தான் பண்ணாரான்னு சொன்னோம்னா, திருநின்ற ஊர்ல பூசல் நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவரு இதே மாதிரி தான் ஏழ்மை வர்றதை வாய்க்கு வயிற்றுக்கு சரியா இருக்கிற மாதிரி ஒரு ஏழ்மையான சிவபக்தர். அவருக்கு என்ன ஆசை, சிவபக்தராக இருந்தனால ஒரு சிவன் கோயில் கட்டலான்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர் எங்கே போய் சிவன் கோயில் கட்டுறது, அதனால மனசுக்குள்ளாரையே கட்டலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ காஞ்சிபுரத்து அந்த பல்லவ மன்னன் என்ன செய்யலாம், இவர் எந்த தேதியில் மனசுக்குள்ளார கட்டடம் கட்டணும் எழுப்பணும்னு நினைக்கிறாரோ அதே தேதியில் காஞ்சிபுரத்தில் கட்டுறாரு. அதே பாலாலயம் போகிறாரு. அந்த ஆகம விதிப்படி இங்கே கட்டடம் கல்லில் நடக்குது, ஆகம விதிப்படி மனசுக்குள்ளார இங்கே கட்டடம் நடக்குது. 2 பேரும் ஒரே தேதியில் முடிக்கிறாங்க. மனசுக்குள்ளார நினச்சோன்னே முடிக்கிற மாதிரி இருக்கிற மனசை அப்படி அவர் செய்யலை. இவர் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாரோ அதே நாள் இவரும் எடுத்துக்கிட்டாரு. 2 பேருமே ஒரு தேதியை குறிப்பிடுறாங்க கும்பாபிஷேகத்துக்கு. 2ம் ஒரே தேதியாக வருது. ஆனால் நேராக
காஞ்சிபுரம் பல்லவ மன்னன்கிட்ட இறைவன் அசரீரியா போய் என்ன சொல்றாரு, நீ வச்ச தேதியில உன் கும்பாபிஷேகத்துக்கு நான் இங்கே வர முடியாது. திருநின்ற ஊரில் இருக்கிற பூசல் நாயனார் அவர் ஒரு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரு, அவர்கிட்ட தான் நான் போகிறேன், அதனால நீ தேதியை மாற்றி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னையோட பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரா? எங்கேனும்னா திருநின்ற ஊரில் பூசல் நாயனார் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா, இவர் படையோட திருநின்றவர் வர்றாரு. பூசல் நாயனார் எங்கேன்னு விசாரித்து போனோம்னா அவர் இருக்கார். நீங்கள் தான் பூசல் நாயனார்னா? ஆமாங்கண்ணே. நீங்கள் பெரிய கோயில் கட்டி வச்சுருக்கீங்களாமா, இந்த தேதியில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கீங்களாமா, என் கோயில் வச்ச கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்கள் எவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சுருக்கீங்கன்னு நான் பார்க்க வந்தேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் என் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரான்னு சொன்னோன்னே ஓன்னு அழுகிறார், ஆனந்த கண்ணீர். ஐயா, என்கிட்ட காசு பணமெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மனசில் தான் கோயில் கட்டியிருக்கேன், இதை தான் பெருசாக நான் நினச்சேன், ஆனால் என் மனசில் கட்டின கோயிலை இறைவன் ஏற்றுக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது மன்னன் பூசலார் நாயனார் காலில் விழுகிறாரு. நான் கட்டின கோயில் பெருசு இல்லை, நீ கட்டினதான் பெருசு, நீயே என்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இறைவன் நம்மளோடையே இருந்து நமக்காக வர்றாரு அப்படிங்கிறதுக்காக ஒன்று. இன்னும் ஒரே ஒரு இது, அதே காஞ்சிபுரத்தில் திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி 12 ஆழ்வார்ல அவரும் ஒருத்தர். அந்த காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் அமைச்சரவையில் கலிக்கண்ணன் ஒருத்தர் இருக்கார், வேலை பார்க்குறாரு. அந்த கலிக்கண்ணனுடைய குரு யாருன்னு சொன்னால் இந்த ஆழ்வார். இந்த ஆழ்வாருக்கான என்ன திறமைனா, பெருமாளை புகழ்ந்து பாடுவார். இப்போ சில பிரச்சனையப்போ வயசானவங்களை இளமையாக மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார். அவருடைய இப்போ என்னன்னா, ஒரு இளமை போய் முதுமை வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஆதரவே இல்லை, இனிமே யாராவது ஒருத்தர் ஆதரவு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க செய்கிறது சரின்னு சொன்னோம்னா அவங்கள அவர் இளமையாக்கிடுவார். முதுமை போனாதான பிரச்சனை, இளமையாக இருந்தால் தான் வேலையை தானே செஞ்சுக்கிற மாதிரி. அப்படி இந்த வேலையை செய்யறம்போது மன்னன் வந்து, கலிக்கண்ணா உன் குருஜி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காராம்மா, நம்ம ஊருக்கு, அவரை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மன்னா, அவங்கள நீங்கள் தான் போய் பார்க்கணும், அவங்க வந்து உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியா, சரி வராட்டி பரவாயில்ல, என்னை புகழ்ந்து பாடி ஒரு பாட்டு எழுதிட்டு வா அப்படிங்கிறார். பெருமாளை தவிர என் குரு யாரையும் புகழ்ந்து பாட மாட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. சரி, இப்போ நான் முதுமை ஆகிட்டேன், என்னை இளமையை ஆக்கிவிடு உன் குருஜிக்கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இதெல்லாம் என் குருஜி செய்ய மாட்டாருங்க, எதை சொன்னாலும் வரமாட்டார், தரமாட்டார், செய்ய மாட்டார், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நீயும் உன் குருஜியும் ஏன் இந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டி போங்க அப்படின்னு சொல்கிறார். என்னடா அது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நேராக குருஜிக்கிட்ட போகிறார். மன்னன் சொன்னது எல்லாத்தையும் குருக்கிட்ட சொல்கிறார். ஓ, அப்படி சொல்லிட்டாரா, அப்போ நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம், கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக 2 பேரும் மட்டும் கிளம்பி போகாமல் நேராக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க. அப்பனே பெருமாளே, மன்னன் வந்து 2 பேர்த்தையும் ஊருக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணுற, உன் பாம்பு படுக்கையை சுருட்டி எடுத்துக்கிட்டு என்னோட வா அப்படின்னு சொல்கிறாரு. பெருமாள் பாம்பு படுக்கையை சுருட்டிக்கிட்டு போகிறதா புராணம் சொல்லுது. 3 பேரும் இந்த ஊர் எல்லையை விட்டு போகிறாங்க. ஓர் இருக்கை, அந்த ஊர் பேர் ஓர் இருக்கைன்னா ஒரு நாள் இரவு இறைவன் தங்கின இடமா. அடுத்த நாள் காலையில் மன்னன் போய் கோயிலில் போய் போகிற வரதராஜ பெருமாளை காணும். பெருமாளைங்க, ஏன்னா நேத்தானே 2 பேர்த்தையும் வேண்டான்னு சொன்னீங்க, அதனால் அவங்க பெருமாளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மன்னன் ஓர் இருக்கைக்கு போகிறாரு.
போனோடனே பெருமாள்கிட்ட கேட்குறாரு, ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் ஊருக்கு வாங்கன்னு. ஏன் கேட்ட என்ன பிரயோஜனம், என் சிஷியனை கேளுன்னு கொடுன்னு வந்து ஆழ்வார்கிட்ட, ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு. ஏன் கேட்டு என்னத்துக்காகுது, ஏன் சிஷியங்கிட்ட போய் கேளுங்க. சிஷியன் யார்? அவர்கிட்ட வேலைக்கு போகிற வேலையாள். ஐயா நம்ம வேலையாளுக்கிட்ட போய் கையை கட்டி ஐயா வாங்கன்னு கேட்க முடியுமா? நம்மள இருந்தால் போடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவர் டக்கான்னு காலில் விழுந்து, ஐயா நான் செஞ்சது அத்தனையும் தப்பு, நீங்கள் திருப்பி நாட்டுக்கே திரும்பி வாங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது இவரு குருஜிக்கிட்ட, ஐயா சாரி கேட்டார்ல கிளம்பலாம் அப்படின்னு. இவர் பெருமாள்கிட்ட, ஐயா மன்னனே சாரி கேட்டாப்புல, நம்ம கிளம்பலாம், திருப்பி உங்கள் பாம்பு படைக்கு சுருட்டிக்கிட்டு வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னே ஓர் இருக்கிலேருந்து திருப்பி காஞ்சிபுரம் வர்றாங்க. ஸோ இறைவன் நம்ம சொன்ன இடத்துக்கெல்லாம் வர்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு புராணம் சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல கதை. இதில் என்னன்னா, பாண்டிய மன்னன் மதுரையில் ஆட்சி செஞ்சும்போது மாணிக்க வாசகர் அவசரையில் இருக்கார். குதிரை வாங்கிறதுக்கு கொடுத்த காசு எல்லாத்தையும் போய் சிவன் கோயில் கட்டிடுறாரு. சிவன் கோயில் கட்டிட்டு முடிக்கவும் முடியல, குதிரையும் வாங்க முடியல, அதனால ஊருக்குள்ளார வர முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, ஊருக்குள்ளார வர்றதா வேண்டாமான்னு சொல்லிட்டு, இறைவா நீ கொடுத்த காசு எல்லாத்தையும் சிவன் கோயில் நான் கட்டிட்டேன், இப்போ ஊருக்குள்ளார வர சொல்லி மன்னன் ஆள் அனுப்பிச்சிட்டாரு, இப்போ நான் குதிரையோட போகலைன்னா என்னைய சாகடிச்சிடுவாரு அப்படி சொல்கிறார். அந்த மாணிக்க வாசகர் அந்த மதுரையை உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதிக்குள்ளார தான் வந்து மதுரைக்குள்ளார என்ட்ராக மாட்டார். அப்போ அந்த நரிகள்லாம் இருந்தது அத்தனையும் குதிரையாக்கி விடுறாரு சிவபெருமான். மன்னன் வந்து பார்க்கும்போது குதிரையெல்லாம் காசு வாங்கினதால கோயில் கட்டின்னு சொன்னாங்க, குதிரையெல்லாம் எங்கேன்னு போது இங்கே காட்டும்போது எல்லாம் நைட்டு பார்த்தா அத்தனையும் குதிரையாக நிற்கிதான். மன்னன் வந்து, ஏயா கோயில் கட்டினான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, குதிரையெல்லாம் வாங்கலைன்னா இப்போ இத்தனை குதிரை இருக்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். விடிஞ்சுது, குதிரையெல்லாம் நிறைய போயிடுச்சு. மன்னனுக்கு கோபம் வந்துடுச்சு, என்னடா அது என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொன்னேன். வைகை ஆற்று சுடு மணலில் கழுத்து வரையிலும் வச்சு புதைச்சிட்றாரு. அந்த வழி தாங்க முடியாமல், நான் எனக்காக செஞ்சேன் உனக்காக தானே செஞ்சேன்னு சிவபெருமானை வச்சு பாடுறாரு. அப்போ சிவபெருமான் கோபப்பட்டு வைகை ஆறு கொந்தளிச்சு வெள்ளம் வருது. அப்போ அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் இருக்கணும்னா ஊரில் இருக்கிறவங்க தடுப்பணை கட்டினா தான் சரியாகும், அந்த கரையை உயர்த்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னன் என்ன சொல்கிற, ஒரு ஆணையிடுறான், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படி சொல்கிறாங்க. அதில் வந்தி கிழவி அப்படின்னா அந்த ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த அம்மா பேர் வந்தி. அப்படின்னா கணவர் இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு பேர் வந்தியாமா. அந்த பாட்டி தொழில் என்னன்னா புட்டு விற்கிறது. டெய்லி விற்கிற புட்டை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கிறதா வழக்கம். இது மாதிரி மன்னன் ஆணை விட்டோன்னே, என்னால் இந்த வயசான காலத்தில் போய் மண் சட்டியை தூக்கிட்டு போய் எங்கே போக முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வர்ற காவலாளிகிட்ட சொன்னோன்னே, முடியாதுன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, மன்னனுடைய ஆணை, நீ நாளைக்கு கரகட்டம் வந்துடணும் அப்படின்ட்டாங்க. அப்போ கூலிக்கு ஆள் தேவையா, கூலிக்கு ஆள் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. நம்மலாம் வேலைக்கு ஆள் தேவையா, வேலைக்கு ஆள் தேவை இப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் அங்கே ஒரு ஆள் வந்து கூலிக்கு ஆள் தேவையா அப்படின்னா இந்த பாட்டிக்கு ஒரு சந்தோஷம், கூலி கொடுத்துடலாம், இந்த வயசான காலத்தில் போய் வேலை பார்க்க முடியல, கூலியை கொடுத்தா நம்ம வேலைக்கு பதிலாக அவர் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா 35 வயசுக்குள்ள ஒரு ஆள். அவரை கூப்பிட்டு, ஏப்பா என்கிட்ட கொடுக்க காசு இல்லை, நான் புட்டு விற்று தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புட்டு தான் என்கிட்ட இருக்குது, ஒன்று கூலிக்கு புட்டு தர்றேன், புட்டு வாங்கிக்கிறியானே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு புட்டை கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு போய் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா புட்டை கொடுக்குறாங்க, மூக்கு பிடிக்க சாப்பிட்றாரு, போய் மரத்தடியில் படுத்து தூங்கிடுறாரு.
பாண்டிய மன்னன் வர்றான். என்னடா இந்த அளவுக்கு தான் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம தான் ஒரு ஆள் மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. யாரா அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த வந்திக்கு பதிலாக இவர் தான் வேலை செய்கிறேன்னு வந்ததுலேருந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவரை எழுப்புங்கன்னு சொன்னால் எழுப்ப முடியல. அப்போ மன்னன் கையில் வச்சிருந்த ஒரு தடியை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அந்த அடி முதல் அடி மன்னனுக்கும், ரெண்டாவது அடி மன்னனுடைய மனைவிக்கும், மூணாவது அடி அந்த மக்களுக்கும் விழுகுது. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசி முதுகளையும் அடி விழுவுது. அந்த அடி ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையின் முதுகளையும் அடி விழுறதா எழுதியிருக்காரு. இதை படிக்கும்போது ஒரு இறைவன் நமக்காக ஒரு அடி கூட வாங்குறாராட்டிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் உண்மையாக இருக்கணும். வெளியில் உண்மையாக இருக்கிற மாதிரி உள்ள போலியாக இருக்கிறோம். நான் வச்சுக்குவேமே, இல்லை உங்களை சொல்ல முடியாது. அதனால் அப்படி இருக்கும்போது இறைவன் வருவானான்னு கேட்டோம்னா ஒரு கொஸ்டின் மார்க். உள்ளுக்குள்ளாரையும் ஆனந்தமாகவும் சுத்தமாகவும் இருந்தோம்னா இறைவன் நம்மளை தேடி வருவான். இப்போ நம்ம அறச்செயல் செஞ்சு அற வாழ்க்கை வாழ்ந்த இன்பமாக இருக்கிறதா, அறமற்ற செயல் செஞ்சு துன்பமாக இருந்து துன்பத்திலேயே மீண்டு போகிறதான்னு சொல்லி அவங்கவுங்க கையில் ஒப்படைச்சிட்டு, எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பளித்த பவானி மன்றத்துக்கு நன்றி கூடி என்னுடைய சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ தெரிந்து வாழ்வோம். முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேசினாங்க. வீட்டிலேருந்து பேசும்போது இருந்தே இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்காரம்மா தான் நல்லா பேசும், நான் வந்து சும்மா 10 நிமிஷம் பேசுவேன், அதுக்கப்புறம் நீ தான் ஃபுல்லாக பேசணும், நிறைய ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நம்பி நான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 7:25 பேசிகிட்டே இருக்காங்க. கேட்டிங்கன்னா இப்போ வீட்டிலையே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சங்கீதா தான் எப்பயுமே பேசிகிட்டு இருக்கோம், ஐயா பேசவே மாட்டார் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு என்னையோட அவர் தான் ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே எனக்கு வந்து நான் பேசுகிறத விட இன்னைக்கு அவர் பேசுறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருஷமா இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதற்கான காலமும் சூழ்நிலையும் அமைஞ்சது எனக்கு உள்ளூர மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்வான நிலையோட இன்னைக்கு வாழ தெரிந்து வாழ்வோம் என்ற சிந்தனைக்கு போவோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். இப்போ நம்ம மனிதர்களுக்குத்தான் 6 அறிவு இருக்கு இல்லைங்களா? உலகத்துல பிரபஞ்சத்துல கோடான கோடி உயிரினங்கள் இருந்தாலும் அதுல அதிகபட்சமாக 6 அறிவு கொண்ட இனமாக நம்ம மனித இனம் இருக்கிறது. நமக்கு தான் சிந்தனை ஆற்றல் இருக்குது. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு இருக்குது. அடுத்தது இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றி தூக்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு தான் இருக்கு. அப்ப இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா மாத்துறதுனா என்ன அப்படின்னா, ஒரு காயோ ஒரு கனியோ கிடைக்குதுன்னா மற்ற உயிரினங்கள் அதை அப்படியே தான் சாப்பிடும். அதை ஒரு பதப்படுத்தி ஒரு உணவா சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம். இதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும். அப்ப அந்த இயற்கை வளத்தை அப்படியே இல்லாம அதை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கக்கூடிய அந்த சிறப்பானதொரு பண்பு யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு தான் இருக்கு. இந்த பிரபஞ்ச உயிரினங்கள்லேயே உச்சபட்சமான அறிவும் ஆற்றலும் திறமையும் இருக்கிற ஒரு மனித இனம்தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இனத்துல பிறந்த நமக்கு வாழ தெரிகிறதா அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் முதல்ல நம்ம படிப்புலேருந்து தொடங்குவோம். இப்போ நாம் வந்து 5 வயசு 6 வயசு இப்போ எல்லாம் 3 வயசுலேயே போய் விட்டுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு படிப்பு அப்படிங்கும்போது அடிப்படை கல்வி எல்லாருக்குமே பொதுவானது தான். ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் நம்ம படிக்கிறோம்.
அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புன்னு வரும் பொழுது அப்பதான் நம்ம வந்து என்ன படிக்கிறது அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கணும் இல்லைங்களா. நம்மள எத்தனை பேர் நாம் என்ன படிக்கிறது அப்படிங்கிறத நம்மளே தீர்மானித்தோம். இல்லை அந்த வயசில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தது யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறதே நமக்கு தெரியல இல்லைங்களா. அப்போ நம்ம பாஸ் ஆனோம்னா இந்த என்ன படிப்பு படிக்கிறோமோ இதுதான் நம்மளுடைய அடுத்த 50-60 ஆண்டு காலத்துக்கான எதிர்காலத்துக்கான ஒரு பொருளீட்டுவதற்கான ஒரு வழி, இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை என்னவா எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம வீட்டில் அம்மா அப்பா படித்தவங்களா இருந்தால் நீ இந்த குரூப் எடுன்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. இல்லைன்னா பக்கத்தில் யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்குறோம், இல்லை சொந்தக்காரங்க கிட்ட கேட்குறோம், எதுவுமே இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட கேட்குறோம். அவங்க இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே இல்லைன்னா கடைசியாக என்னது, இந்த படிப்பை படிங்க, இதுதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ படிப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம படிக்கிறோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அடுத்தது படித்து முடிச்சாச்சு, அடுத்தது வேலைக்கு போகிறோம். படித்த படிப்புக்கான வேலையை எத்தனை பேர் பார்க்குறோம்? படித்தது ஒன்று, வேலை பார்க்கறது சம்மந்தமே இல்லாத இன்னொன்று. சரி, படித்த படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல, மனசுக்கு பிடிச்ச வேலையாவது பார்க்குறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. என்ன பண்ணுறாங்க, கிடைச்ச வேலைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா. நம்மளுடைய வாழ்க்கையில் இது நிறைய பேருக்கு இது உண்மையிலேயே நடக்கிற ஒரு விஷயம். அப்போ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அடுத்தது என்னங்க, கொஞ்ச நாள் ஆனாவே என்ன சொல்லுவாங்க வீட்டில், உடனே ஒரு கால் கட்டு போட்டுடணும், கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ படிப்பும் வேலையுமே இந்த நிலைமைன்னா கல்யாணத்தை நினச்சி பாருங்க. அது ஆண் பெண் 2 பேருக்குமே என்ன சொல்லுவாங்க, நான் என்னென்னமோ நினச்சேன், கடைசியில் எனக்கு இப்படி வந்து வாச்சுது அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமணமும் நமக்கு என்ன வாச்சுதோ அதை நினச்சி தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்போ கல்யாணம்னு ஒன்று ஆச்சோ அப்போ நம்மளுக்கு உறவுகளும் பொறுப்பும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பொருளீட்டுறதுல தான் நம்மளுடைய முக்காவாசி நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன பண்ணுறோங்க, டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், தூங்குகிறோம், இடையில ஏதோ சொந்த பந்தத்தில் நல்லது கெட்டதுன்னா போய் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லீவுனா ஒரு குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு டூர் போகிறோம், ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம். பொழுதுபோக்குன்னா சினிமா ட்ராமான்னு முதல்ல போயிட்டு இருந்தோம். இப்போ அது எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம கையிலேயே ஃபோன் வந்துருச்சு, அதையே பார்த்துட்டு உக்காந்துருக்குறோம். அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்பு எதிர்காலம் அதுக்காக நாம் பொருளீட்டுறோம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நோக்கியே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா என்ன வந்துடுதுங்க, பிபி வந்துடுது, சுகர் வந்துடுது, வயசாயிடுது, நம்ம படுக்கையில் விழுந்துடுறோம், முதுமை வந்துடுது. அப்போ வந்து உக்காந்து யோசிக்கிறோம், கடவுளே நான் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையே நாம் வாழவே இல்லையே அப்படின்னு எப்போ யோசிக்கிறோங்க, நம்ம மரணப்படுக்கையில் உட்காந்து யோசிக்கிறோம். நம்மளை பார்த்து மகரிஷி கேட்குறாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. மகரிஷி கூட பரவாயில்ல, ஒரு லைனில் முடிச்சுட்டாங்க. பாரதியார் கேட்குறாரு, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிடப்ப அருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பராசக்தியை பார்த்து கேட்குறார். இந்த வரி ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையில் நம்ம செய்கிற நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை அவர் நமக்கு சொல்கிறார். நம்ம உண்மையிலேயே நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, ஒன்றுமே அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, துன்பம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு வாழ தெரிஞ்ச வாழ்க்கை, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. நான் எப்போதும் இன்பமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்கள நான் இன்பமாக வச்சுருக்கேன், இது நமக்கு சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, தின்று திரிந்துட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள், பாதி நேரம் என்னங்க வெட்டி கதை பேசிட்டு வெட்டி நாயம் பேசிட்டு தான் நம்ம பொழுதை போக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பொழுதையும் வீணாக்கிட்டு பல நல்ல பொழுதையெல்லாம் வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்கோம்.
இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, நம்மளும் மனசை வாடி துன்பப்படுத்திக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நம்ம இந்த சமுதாயத்துல வாழ்ந்திருக்கோம், பேரோட புகழோட இருக்கோம், 10 பேருக்கு நம்மள தெரியுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத ஒரே ஒரு வார்த்தையால நீ வாழவே இல்லடா, வீழ்ந்துட்டடா அப்படின்னு சொல்றார். வேடிக்கை மனிதர், நம்ம வடிவேல் பாஷையில சொல்லணும்னா நம்மள எல்லாம் காமெடி பீஸ்ன்னு சொல்றார் இல்லைங்களா? அப்ப நாம துன்பத்திலேயே உழன்று கொண்டே இருக்கிறோம். இப்படி நம்மள மாதிரியே துன்பத்துல உழண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷன் போய் ஒரு குரு கிட்ட போய் கேட்கிறார், ஐயா எனக்கு வந்து தொழில்ல பெரிய நஷ்டம், வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களோட சண்டை, சொந்தக்காரன் எவனும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், சமுதாயத்திலே எனக்கு எந்த நல்ல பேரும் இல்லை, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே குரு சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து நான் தரேன், இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல வந்து தண்ணி எடுக்கிறார். எடுத்து அதுல 4 ஸ்பூன் உப்பை போட்டு கலக்குறாரு. இவன் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கையில கொடுத்துட்டு இதை குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த உடனே அதை வாங்கி, என்னடா அது உப்பை போட்டு கலக்கி குடிக்க சொல்றாரு, சரி குரு சொல்றாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடக்கு குடிக்கிறான். அவனுக்கு வாந்தி வரா மாதிரி இருக்கு, அவனால குடிக்கவே முடியல. ஏப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டவுடனே, குருவே உப்பு கரிக்குது, என்னால உள்ள தள்ளுனா வெளியில தள்ளுது, அப்படியா உன்னால குடிக்க முடியலையா, சரி என்னோட வா அப்படின்னு கூட்டிட்டு பக்கத்துல இருந்த ஆத்துக்கு கூட்டிட்டு போறார். ஆத்தங்கரையில நின்றுட்டு அந்த தண்ணிக்குள்ள அதே மாதிரி 4 ஸ்பூன் தண்ணியை உப்பை போடுறார். போட்டுட்டு இப்ப குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரு அள்ளி குடிக்கிறாரு. எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கு. என்னப்பா உன் கண்ணு முன்னாடி தான் அங்க 4 ஸ்பூன் உப்பை போட்டு குடினேன், குடிக்கவே முடியல, வாந்தி வருதுன்னு, இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன குருவே நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன கேட்குறீங்க, அது ஒரு சின்ன டம்ளர்ல அவ்வளோ உப்பை போட்டீங்க, இது இவ்வளோ பெரிய ஆத்துல அந்த 4 ஸ்பூன் உப்பு கரைஞ்சு போயிடுச்சு. அப்ப உனக்கே பதில் தெரியுதேப்பா, நீ ஏன் என்கிட்ட வர்ற, உன்னுடைய மனதை நீ ஏன் ஒரு டம்ளர் தண்ணி மாதிரி நீ வந்து குறுகி வச்சிருக்க, இந்த ஆற்றை போல உன்னுடைய மனதை நீ மனவிரிவு கொண்டு விசாலமா வச்சிருந்தேனாவே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏதோ உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க. ஒவ்வொன்னையும் நீ என்ன பண்ற, பூத கண்ணாடி வச்சு, சாதாரணமா பார்த்தா சின்னதா தான் தெரியும், அதை பூத கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா என்ன ஆகுங்க, பெருசா தெரியும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில நடக்கிற சின்ன விஷயங்களை கூட நீ பெருசாக்கி பார்க்குற. இந்த ஆத்தை பார்த்து நீ இன்னொரு விஷயத்தையும் கத்துக்கலாம். ஆத்தை கடக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, ஆத்தை எதிர்த்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு அந்த பக்கம் கரைக்கு போகலாம். இன்னொன்று, ஆறு போற போக்கிலேயே அந்த நீரோட்டம் எந்த பக்கம் போகுதோ அது வழியாவே போனாலும் சுலபமாக நீ கரையேறிட முடியும். உன்னுடைய வாழ்க்கையில வர்ற எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீ எதிர்த்து தான் போராடி தான் ஜெயிக்கணும்னு நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத. சில சிக்கல்களை நம்ம எதிர்த்து போராடணும், அதே நேரத்துல சில சிக்கல்களை நாம பணிஞ்சு தான் போகணும். குடும்பத்திலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா, நான் பெருசா நீ பெருசா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு போக போக அந்த பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே தான் போகும். சில இடங்கள்ல நாம பணிஞ்சு போனாலும் நம்ம வெற்றி அடைய முடியும், துன்பம் இல்லாம வாழ முடியும். இந்த பாடத்தை நீ உன் வாழ்க்கையில கடைப்பிடிச்சு வெற்றியோட வாழுப்பா அப்படின்னு வந்து அந்த குரு சொல்றார். நம்மளும் அப்படிதான் வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம தலைமையில தூக்கி போட்டுட்டு என்னாலதான் இது நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, காலத்தின் கைகள்ல அந்த பிரச்சனைகளை ஒப்படைச்சோம்னா அது கண்டிப்பா மகரிஷியே கவலை இதுல சொல்லுவாங்க. சில இது வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே வந்து நமக்கு காலத்தால அதற்கான தீர்வு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கௌரவர்கள், ஒரு பக்கம் பாண்டவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு போரினுடைய உச்சகட்டமான ஒரு நேரத்துல அஸ்வத்தாமன் வந்து நாராயண அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பாண்டவர்கள் மேல ஏவுறாரு. அந்த அஸ்திரம் எப்படி இருக்கும்னா, ஒரு வட்டமான தட்டு மாதிரி 2 அடுக்குகளை கொண்டதா இருக்கும். அதுல வந்து குறைவில்லாம ஆயுதங்கள் வந்துட்டே இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா, பல விதமான ஆயுதங்கள், வில்லு, அம்பு, ஈட்டி, கதாயுதம், அப்படி வெவ்வேறு விதமான ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கும். எதிர்க்கிறவங்க ஒரு சின்ன படை வீரனா அவனுக்கு தகுந்த மாதிரி ஆயுதம் அவனை தாக்கும். ஒரு பெரிய வீரனா அவனுக்கு தகுந்த மாதிரி ஆயுதம், அவன் ஒரு வில்லாளனா அப்ப அங்க இருந்து வில்லு வரும். அவன் ஒரு இப்ப கதாயுதமா அது மாதிரி தாக்கும். அப்ப அந்த அஸ்திரத்தை எய்திட்டாம்னாவே எதிரி படையில ஒருத்தரை கூட அது வந்து விட்டு வைக்காது.
எல்லோரையுமே அழிச்சிட்டு தான் அது வந்து திரும்ப வரும். அப்ப நாராயணனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு இது தெரியும் இல்லையா? உடனே அவர் வந்து பாண்டவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, அஸ்வத்தாமன் இந்த நாராயண அஸ்திரத்தை எரிந்து விட்டான், அதில் நம்ம வந்து எதிர்த்து போராட முடியாது, நீ வந்து நம்மளுடைய படை வீரர்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டு எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு எல்லாருமே கீழே சாஷ்டாங்கமா படுத்துக்கோங்க. அந்த ஆயுதத்தோட இது என்னன்னா, சிறப்பு என்னன்னா, யார் தன்னை எதிர்க்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அது தாக்கும், தனக்கு கீழே பணிஞ்சவங்களை அது வந்து தாக்காது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே வந்து அதே மாதிரி கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே செஞ்சிடறாங்க. ஆனா வந்து பீமன் சொல்றான், இது ஒரு வீரனுக்கு அழகா, இது என்ன போர்க்களத்துல வந்து படுத்துட்டு சொல்லி இந்த கிருஷ்ணர் இப்படி நமக்கு வந்து அறிவுரை சொல்றாரு, நம்ம அண்ணனும் இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ஒருத்தர் மட்டும் எதிர்த்து போராடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் முடியலை. அப்பையும் கிருஷ்ணர் தான் வந்து பீமனை காப்பாற்றி அவரையும் வந்து கீழே நீ வந்து படு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஸ்திரம் அந்த படையை சுற்றிலும் ஒரு ரவுண்டு வருது, யாருமே எதிர்க்கல, மீண்டும் வந்து அஸ்வத்தாமன் கையிலே வந்துடுது. இது மாதிரி தான் நாமளும் வந்து எல்லா நேரத்துலையும் எதிர்த்துட்டு செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னம்னா முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஒரு சிக்கல் வரும், ஐயோ இதை என்னால் சமாளிக்கவே முடியல, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு மண்டையை உடைச்சு ஏதோ ஒன்று செஞ்சு அதுல இருந்து வெளியில உசப்பாடின்னு வருவோம். அப்ப இதுவே பரவாயில்லைங்கிற மாதிரி இன்னொரு புதிய பிரச்சனை நமக்கு வரும் இல்லைங்களா? அப்ப வாழ்க்கைனா இன்பம் துன்பம் பிரச்சனை சிக்கல் அப்படின்னு வந்துட்டே தான் இருக்கும். மகரிஷி சொல்லுவாங்க, சிக்கல் இல்லாத மனிதன் உலகில் இல்லை, ஆனால் கவலை இல்லாத மனிதன் உலகில் உண்டு. அப்ப அந்த சிக்கல்களை நாம எப்படி எதிர்கொள்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். கண்ணதாசன் ஒரு கவியில சொல்றாங்க, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் போவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து அந்த துன்பத்தை கண்டு நம்ம வாடி நின்னா மட்டும் நம்ம ஐயோ இவன் கவலைப்படுறானே அப்படின்னு சொல்லி அந்த துன்பம் நம்மளை விட்டு போக போறதில்ல. நம்ம முதலே பார்த்தோம், இறைநிலையின் அம்சமாவே தான் நம்ம வந்திருக்கோம், இறைவனே தான் மனிதனாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இறைவனின் அம்சமாகவே இருக்கிற நமக்கு ஏன் வாழ்க்கையில இத்தனை சிக்கல்கள், இத்தனை துன்பங்கள், இத்தனை பிரச்சனை அப்படின்னா, நாம நேரடியாக மனிதனாக இறைநிலையிலிருந்து வரல, நம்ம ஓரறிவிலிருந்து 5 அறிவு வந்து 6வது அறிவா வந்திருக்கோம். அப்ப நம்மளிடத்திலே விலங்கின பதிவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, நம்மளுடைய ஆதி மனிதன்ல இருந்து நம்ம அப்பா அம்மா வரைக்கும் நம்மளுடைய மூதாதையர்கிட்ட இருந்து நமக்கு பதிவுகள் வந்திருக்கு. எல்லாமே கெட்ட பதிவுகள் கிடையாது, பதிவுகள் அப்படிங்கிறது நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தான். அப்புறம் நம்ம 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்த பிராரப்த பதிவுகளும் இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் பிரச்சனை சிக்கல் இப்படி மாறி 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 அலக்களிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் தான். அப்ப இந்த பதிவுகளை நாம எப்படி போக்கிக் கொள்வது? அப்ப இந்த மன்றத்துக்கு வர்ற வரைக்கும் எங்க வீட்டுக்கார் சொன்ன மாதிரி நம்ம கோயில் குளம் அப்படின்னு சொல்லி விளக்கு போட்டா தீருமா, அர்ச்சனை பண்ணா தீருமா அப்படின்னு யோசிச்சோம். இல்ல, இந்த பதிவுகளை நாம ஒவ்வொருத்தரும் இது நமக்கான மூட்டை, இதை நம்ம மட்டுமே சுமக்க முடியும், இதை காலி பண்ற பொறுப்பும் நமக்கு மட்டுமே தான் இருக்கு. நம்மளால மட்டும்தான் இதற்கான தீர்வுகளை காண முடியும். அதுக்கு மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாமருந்து என்ன அப்படின்னா தவம், இன்னொன்னு அறம். இதை தவிர இதை போக்க உலகத்துல நீங்க எங்க போனாலும் எங்க தேடினாலும் எந்த வழியும் கிடையாது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. இங்க எங்க தேடினாலும் எங்க சுத்தினாலும் என்ன விளக்கேத்தினாலும் என்ன பண்ணினாலும் இதற்கு எந்த தீர்வும் இல்லை. அப்ப அதுக்கு மகரிஷி வந்து ஒரு அற்புதமான ஒரு கவி வந்து எழுதியிருக்காங்க. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன்
செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை. கர்ம வினை மிச்சமில்லை. இச்சை இல்லை ஏதிலும். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை. கர்ம வினை மிச்சமில்லை. இச்சை இல்லை ஏதிலும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இந்த கவியை படிக்கும் பொழுதே நமக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிறதுலே வாழ்க்கையில நமக்கு பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மரணத்தை கண்டு தான் நம்ம பயப்படுறோம். எல்லாம் என்னடா வாழ்க்கை, நான் இருந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம அந்த சாவை கண்டு மட்டும்தான் நம்ம பயப்படுவோம். ஒரு 75 ஆண்டு வாழ்ந்து அந்த மரணத்தை அவர் சொல்ற வார்த்தை எல்லாருமே இறப்பு மரணம் செத்துறோம் என்னென்னமோ வார்த்தை சொல்றாங்க. அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். அப்ப செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். இதை செய்யாவிட்டால் நாம மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து நாம துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்ப கர்ம வினை, அந்த வினைகளை நம்மளால மட்டும்தான் நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதுக்கு நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். நாம அந்த வழியில நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதை ஆழமா 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 நாம அந்த தவத்திலையும் தற்சோதனைகள்லையும் அறத்திலையும் ஈடுபட நம் வாழ்க்கையில சிக்கல்கள் வரும், வராமல்லாம் இருக்காது. ஆனா அந்த சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி, அந்த நுண்ணறிவு, அந்த இன்ட்யூஷன் சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா? சாதாரண வாழ்க்கையில் சொல்லுவாங்க, பச்சி சொல்லுச்சு. நான் யோசிச்சேன், என்ன முடிவெடுக்கிறதுனே தெரில. திடீர்னு நான் யோசிச்சேன், இது செய்ய சரியா இருக்கும்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுச்சு, இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒரு நாள்ல சாதாரணமா அப்படி வராது. இதுல மகரிஷி ஒரு வார்த்தையை அற்புதமா சொல்றாங்க, திருவருளே அவ்வப்போ உணர்த்த. அப்ப குருவுக்கு திருவருள் அவ்வப்போ உணர்த்துதுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி உணர்த்திட்டு தானே இருக்கு. அப்ப ஏன் நமக்கு அது கேட்கல, அந்த குரல் ஏன் கேட்கல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம தேவையில்லாத பல விஷயங்களை போட்டு புலன் மூலமா செலவழிச்சுட்டே இருக்கோம். எப்பெல்லாம் நாம மௌனமா இருக்கிறோமோ அப்பெல்லாம் இறைவன் நம்மோடு பேசுவார். அப்ப நாம் தவம் செய்து மௌனத்துல ஆழ்ந்து 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 போக 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 அந்த இறைநிலையினுடைய குரல் நமக்கு கேட்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நாம கோடை பண்பலை 100.5 கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரேடியோல 100 வச்சுட்டோம். அந்த 0.5 நம்ம சரியா வைக்கலைன்னா கூட அந்த ரேடியோல இருந்து அந்த இது நமக்கு கேட்குமா? அந்த அலைவரிசையில இருந்து நமக்கு ஏதாவது சத்தம் கேட்குமா? 100 நான் சரியா வச்சிருக்கேனே, அந்த 0.5 தானே சரியா கேட்காதான்னா குறகுறன்னு தான் கேட்கும், நமக்கு எதுவுமே புரியாது. அப்படிதான் நாம எல்லாருமே. அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப தப்பு செஞ்சோம் அப்படி இல்லை. நாம அந்த 100 எட்டிட்டோம். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம நிச்சயமா நாம அந்த 100 எட்டிட்டோம். அந்த 0.5 அந்த இடத்துலதான் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறிட்டு இருக்கோம். அதை நாம சரி செய்யும் பொழுது நாம நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கைய சிக்கல் இல்லாம துன்பம் இல்லாம வாழ முடியும். பிறருடைய துன்பத்தையும் நம்மளால போக்க முடியும். அப்ப இப்படிதான் ஒருத்தர் பாலைவனத்துல மாட்டிக்கிறாரு. அவர் கொண்டு போன சாப்பாடு தண்ணி எல்லாமே தீர்ந்துருச்சு. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எங்க வழி இருக்குன்னே தெரியல. சோர்ந்து போறார். பாலைவனத்துல அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்படியே உடம்புல இருக்க நீர்ச்சத்து முழுவதுமே குறைஞ்சிருச்சு. அடுத்தது ரத்தமே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா நமக்கு உயிரே போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு பாக்குறாரு. அப்படியே எங்க கண்ணு கட்டின தூரத்துக்கு வெறும் மணல் தான் இருக்கு. அப்படி தேடி 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 போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது.
தன்னுடைய தெம்பை எல்லாத்தையும் திரட்டிட்டு அங்கே ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே அந்த போய் பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் அது பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுது. அங்கே போனால் அங்கே வந்து அது எல்லாம் சும்மா பிஞ்சு போய் ஒரு கீத்தா தான் கிடக்குது. அங்கே சமீபமாக மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அவருக்கு ரொம்ப களைப்பாக போயிடுச்சு. அவருக்கு மயக்கமே வர நிலைமையில இருக்குது. என்னடா இது அப்படின்னு அங்கே பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு அடி பைப் இருக்குது. உடனே வேகமாக போய் தன்னோட சக்தி எல்லாம் திரட்டி அந்த பைப்பை அடிக்கிறார். அடித்து தான் சோர்ந்து போகிற வரைக்கும் அடிக்கிறாரு. அதில் வந்து தண்ணியே வரல. அப்படியே இன்னும் களைச்சு போயிட்டார். களைச்சு போயிட்டு அப்படியே பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பாட்டிலில் அரை பாட்டில் தண்ணி இருக்கு. அடக்கடவுளை இவ்வளோ நேரம் நம்ம இருந்தோமே, நம்ம கண்ணு இந்த பாட்டிலை பார்க்காம அடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக அந்த பாட்டிலை வந்து எடுக்கிறார். எடுத்தால் அந்த பாட்டில் கடியில் ஒரு பேப்பர் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த தண்ணீரை அந்த பைப்பில் ஊற்றி அடிச்சிங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ அவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இப்போ இந்த அரை பாட்டில் தண்ணியை குடிச்சு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறது இல்லைங்களா. ஆனால் இனி எவ்வளோ நாள் ஆகும் கரை சேர்றதுக்கு, வழி எப்போ தெரியும் பாலைவனத்துலேன்னு தெரியாது. அப்போ மீதி உடனே அடுத்த நாளே கிடைக்கலாம், சில வாரங்கள் கூட ஆகலாம். மீதி நாளையும் அவர் வாழ்ந்தாகணும். இப்போ அவரால் முடிவெடுக்க முடியல. அவர் வந்து அப்படியே சோர்ந்து போகிறாரு, பதட்டமாக இருக்குது. அப்போ அவர் வந்து கண்களை மூடி நிதானமாக நம்ம சொன்ன மாதிரி அந்த தன்னுடைய இன்ட்யூஷனை, தன்னுடைய உள்ளுணர்வை அவர் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துகிறார். சில நிமிடங்கள் அப்படியே கரையுது. மனசு அப்படியே அந்த பதட்டம் எல்லாமே குறையுது. அப்படியே அவருக்கு மனசில் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் வந்து அந்த மூடியை திறந்து அந்த பாட்டில் தண்ணியை அந்த பைப்பில் ஊற்றி அடிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் அடிக்கிறாரு, தண்ணி வரல. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் அடிக்கிறார். அடித்த உடனே அப்படியே காற்றோடு சேர்ந்து முதல்ல அப்படியே ஏர் பபிளோட தண்ணி வருது. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அதிகமாக அப்படியே அருவி மாதிரி வர ஆரம்பிக்குது. ஆசை தீர வயிறு முட்டை தண்ணி குடிக்கிறாரு. தான் கொண்டு வந்த பாட்டில்ல எல்லாம் தண்ணியை பிடிச்சிக்கிறாரு. மறக்காமல் அங்கே இருந்த பாட்டில்லையும் ஒரு தண்ணியை பிடிச்சிட்றார். பிடிச்சிட்டு திரும்பி போகும்போது அந்த பேப்பரை எடுத்து எழுதுறார், இது உண்மைதான், இது வேலை செய்கிறது. ஏன்னா இனி நம்மளை மாதிரி இது எப்போ யார் வச்சுட்டு போனாங்கன்னு தெரியாது. இப்போ இவர் போனதுக்கப்புறம் யாராவது அந்த பாலைவனத்துக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நாம் நம்மளுடைய நன்மையை மட்டுமே நம்ம சிந்திக்காம யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போனதை தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இப்போ இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே அப்படித்தான். நம்ம எல்லாமே யாரோ நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்மளே எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா நம்ம வரப்போகிற இந்த சந்ததியருக்கு நம்ம என்னத்தை விட்டுட்டு போகிறோம். அப்போ இதுதான் வந்து இது எப்படி இந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளுணர்வுன்னா திடீர்னு ஒரு நாள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்வோம், தவறான முடிவுகளை தான் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த மனதை அந்த ஆழ்நிலைக்கு, அந்த நுண்ணிய நிலைக்கு கொண்டு போய் பழக்கியிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்போ அதுக்கு நாம் கட்டாயமாக தவம் செய்யணும். 2வது விஷயம் என்ன சொல்கிறாருங்க, அறம். அறம்னா மகரிஷி அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒழுக்கம் நமக்கு தெரியும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் அனைத்துமே ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஒரே லைன் தான், துன்பம் தராத செயல்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடமை. பெற்ற கடனை திருப்பி செலுத்துவது தான் கடமை. அது வந்து நம்ம பெற்றவர்களுக்கு செய்கிறோம், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும். அடுத்தது இந்த சமுதாயத்துக்கு நம்ம பெரிய அளவில் நம்ம கடன் பட்டிருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ நிறைய பேர் இன்னைக்கு பெற்றவங்களுக்கே செய்யறதில்ல. அப்போ சமுதாயத்தை பற்றி நம்ம யோசிச்சே பார்க்கறதில்ல. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு ஈரோடுக்கு போகணுன்னா நம்ம ஒரு 15 ரூபா கொடுத்தோம்னா நம்மளை கொண்டு போய் விடுறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த பஸ்ஸு எத்தனை லட்சம் ரூபா, அதுக்கு டிரைவரு, கண்டக்டரு, இந்த ரோடு போடுறது, அப்படி ஒவ்வொன்றா அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. எத்தனை விஷயங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம். நாம் என்ன நினைக்கிறோம், 5 ரூபா கொடுத்தா என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேரோட பங்களிப்பு இருக்குது. அதுக்காக தான் மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு. அப்போ அந்த சாதம், அந்த அரிசி, அதை செய்ய பாத்திரம், அதனுடைய நெருப்பு, அதை நெல் அரைக்க மிஷின், அப்படியே வயல், அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. இவ்வளோ பேர் தான் இல்லை. நாம் அதை வந்து என்ன சொல்கிறோன்னா 50 ரூபா கொடுத்தா எனக்கு கிடைக்குது அப்படின்னு அதை வந்து சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்காம நம்ம அந்த விஷயங்களை, நம்மளுடைய கடமைகளை மிகச்சரியாக செய்யணும். அடுத்தது 3வது விஷயம்தான் மிகவும் முக்கியமான விஷயம், ஈகை.
எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அனைத்துமே ஈகை. மகரிஷி சொல்லுவாங்க, ஈகை இல்லாத எந்த சமுதாயமும் வளர்ச்சி அடைய முடியாது, முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பிறருக்கு நம்ம செய்யணும், எப்போதுமே அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா நம்ம என்ன யோசிப்போம்னா, அந்த மாதிரி செய்யணும்னா நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருக்கணும், நம்ம கிட்ட நிறைய பொருள் வசதி வேணும், நமக்கே இங்க பத்தும் பத்தாம இருக்கு, நம்ம எங்க போய் அடுத்தவங்களுக்கு செய்யறது அப்படின்னு நம்ம எப்போதுமே நம்மளை பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஈகை அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுல பணம் தான் வேணும், பொருள் தான் வேணும், நம்ம பணக்காரங்களா தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனசு, அந்த நல்ல எண்ணம் இருந்தா மட்டுமே போதும். ஒரு கதை, ஒரு பையன் அவன் பள்ளி இறுதி ஆண்டு 12வது படிக்கிறான். இந்த கதை வெளிநாட்டில் நடக்கக்கூடியது. நமக்கு தெரியும், நம்மள மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்மளே கல்வியை கொடுக்குற மாதிரி வெளிநாட்டில் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மேற்படிப்புக்கான செலவுகளை எல்லாமே அவங்களே பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக தான் அவங்க படிப்பாங்க. அப்படி அந்த பையன் பள்ளி இறுதி ஆண்டு படிக்கிறான். அவன் ரொம்ப ஏழ்மையான பையன். அவன் என்ன செய்யறான்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, இப்போ நம்மளாம் டோர் டெலிவரின்னு இப்போ புதுசாக நமக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் நம்மளாம் கடைக்கு போய் வாங்குவோம், இப்போதான் நமக்கு அது புதுசாக வந்து அந்த மாதிரி அந்த ஒரு மளிகை கடையில், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த மாதிரி வீட்டுக்கு போய் அந்த பொருட்களை, ஆர்டர் போட்ட பொருளை கொடுக்குற பணியை செய்கிறான். வார இறுதி நாட்களில் பள்ளி விடுமுறையாக இருக்கும் பொழுது அதை செய்கிறான். அப்படி தான் ஒரு நாள் அவன் மளிகை கடையில் அன்னைக்கு அவன் யார் யாருக்கு என்னென்ன பொருட்களை கொடுக்கணுமோ அந்த பொருட்களை எல்லாம் சைக்கிளில் எடுத்துக்கிட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் அந்த பொருட்களை எல்லாம் அந்த வீட்டில் டோர் டெலிவரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். அன்னைக்கு காலையில் அவன் சாப்பிடலை. எல்லா வீடும் ஒரு வீடும் ஒரு சில கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ஒவ்வொரு வீடாக சைக்கிள் மிதித்து கொண்டு போய் அவன் கொடுத்துட்டு எல்லா வீட்டோடதையும் முடிச்சுட்டான். இப்போ அந்த பக்கத்து கிராமத்துலேருந்து அவனுடைய கிராமத்துக்கு அவன் சைக்கிளில் வந்துட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ரொம்ப களைப்பாயிடுது, பசி அதிகமாயிடுது. அவனால் சைக்கிள் மிதிச்சுட்டு வீட்டுக்கு வரவே முடியல. யோசிக்கிறான், ஒரு இடம் ஏதாவது தம் கட்டி அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிட அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொன்று என்ன சொல்ல, இங்கே யார்ட்டையாவது கேட்டு ஒரு 2 பிரெட்டு துண்டு கிடைச்சா கூட நம்ம சாப்பிட்டுட்டு பசி ஆறிட்டு நம்ம தெம்பா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வர்ற வழியில ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு சின்னதாக ஒரு குடிசை வீடு இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கு. இருந்தாலும் பசி அவனால் முடியல அப்படிங்கிறனால போய் அந்த வீட்டு கதவை தட்டுறான். அந்த வீட்டில் ஒரு இளம் பெண், அந்த பெண் கதவை திறக்கிறான். திறந்துட்டு அந்த பையனை பார்த்து, நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பெண்ணை பார்த்தோன்னே அந்த பெண் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் வசிக்கிறா. பார்த்தோன்னே எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. உடனே என்ன சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு அந்த பையனை மேலேயும் கீழேயும் பார்க்குறா. சரி இருப்பா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சூடாக ஒரு கப் பால் கொண்டு கொடுக்குறான். வாங்குறான், பார்க்குறான். ஒரே முடக்கில் அப்படியே முழுசாக அந்த பையன் அந்த பாலை குடிச்சிட்றான். பசியில் அவனுக்கு அப்படியே குடிச்சிட்றான். முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறான், ஐயோ அம்மா, நான் உங்ககிட்ட தண்ணி தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் பால் கொடுத்தீங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்காம பசியில் நான் குடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு பிரதிபலனாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் கிளம்பி போயிடறான். காலம் உருண்டோடுது. அந்த பையன் படித்து ஒரு மருத்துவராக ஆயிட்டான். மருத்துவராகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். பயிற்சி மருத்துவராக வேலை பார்த்துட்ருக்குறான். அப்போ ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போகிறான். மருத்துவமனையில் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ரூமில் கொஞ்சம் மட்டும்தான் கதவு திறந்துருக்கு. உள்ளே யாரோ படுத்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் அப்படியே கடந்து போகும்போது பார்த்த உடனே அவன் மைண்டில் ஒரு ஸ்பார்க்கு. உடனே உள்ளே போய் கதவை திறந்து பார்க்குறான். மயங்கிய நிலையில் ஒரு நடுத்தர வயதான ஒரு பெண்மணி அங்கே படுத்திருக்காங்க. அவனுக்கு ஒரு இந்த பொண்ணு தான் நமக்கு அன்னைக்கு பால் கொடுத்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச நாரா அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருக்கான். உடனே அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி எடுத்து, அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறான். அதில் ஏன்னா அந்த பொண்ணோட பேரெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லைங்களா, ஆனால் அந்த ஊர், அந்த தெரு, ஏன்னா டோர் டெலிவரி பண்ணுற பையனால அந்த தெருக்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ அந்த அட்ரஸ் அதை வச்சு
உறுதி பண்ணுறான், கண்டிப்பாக இது அந்த பொண்ணு தான். அந்த சனத்திலிருந்து தன்னுடைய மருத்துவ அறிவு முழுவதையுமாக பயன்படுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜூனியர் டாக்டர்னால பல மருத்துவ அறிக்கைகளை எல்லாம் அந்த பொண்ணோட அறிக்கையும் எடுத்து பார்க்குறான். ரொம்ப கடுமையான நோய் பாதிப்பில் அந்த பொண்ணு இருக்கிறான். அப்போ அவன் வந்து நிறைய மெடிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சீனியர் டாக்டர்ஸ்கிட்டையும் ஆலோசனை கேட்டு தன்னுடைய முழு இதையும் அர்ப்பணிப்பையும் அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் கடக்குது, வாரங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வந்து ரெக்கவரி ஆகிட்டே வரா. சில வாரங்களுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து முழுவதுமாக குணமடைஞ்சிடறா. இன்னைக்கு அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நாள். அப்போ அந்த வார்ட் பாய் வந்து கொண்டு வந்து அந்த மெடிக்கல் பில்லை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோடனே அது வந்து ஒரு மிக நீண்ட பில்லாக இருக்குது, ஒரு அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அந்த பொண்ணுக்கு கையில் வாங்கினோடனே கையே நடுங்குது. அப்போ ஒவ்வொன்றா பார்க்குறா, இந்த டெஸ்ட் எடுத்தது, அந்த டெஸ்ட் எடுத்தது, ரூம் ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கினது, அது இதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு அமௌண்ட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வரா. இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை மருத்துவ பில்லாக வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. அது எல்லாமே டைப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, பேனால எழுதியிருக்கு. உடனே அதை வந்து படித்து பார்க்குறா. 1 கப் பால் மூலம் உங்களுடைய மருத்துவ செலவு முழுவதும் அடைக்கப்பட்டு விட்டது. இது நன்றி சொல்லும் நேரம் அப்படின்னு அந்த மருத்துவரே அந்த பொண்ணோட எல்லா மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கிட்டார். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு இதை படித்து பார்த்தோன்னே ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை டாக்டரா, அது ஏன்னா சின்ன பையனாக பார்த்தது, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை அடையாளம் கூட தெரியலை. ஆனால் இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணோட கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறையுது. அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குன்னா, நம்ம செய்கிற தீய செயலுக்கு உடனே தீய பலன் வருது, அதை பற்றி நம்ம பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் கூட மிகப்பெரிய அளவில் நமக்கும் நம் சந்ததியருக்கும் நன்மை கண்டிப்பாக. ஒவ்வொரு செயலுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம் இருக்குன்னா அது எல்லாத்துக்குமானது. நாம் ஏன் எப்போதுமே நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கோம்? நம்ம நேர்மறையாக யோசிப்போம். காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மாலை பெரிது, இல்லைங்களா? அப்போ ஒன்றுமே வேண்டாம், ஒரு பசி துன்பத்தை போக்குறது. வள்ளலார் தன் வாழ்நாளையே என்ன சொன்னார்? ஜீவகாருண்யத்துக்காகத்தான் அர்ப்பணிச்சார். எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஞானத்தை கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. ஏன் கொள்வார் இல்லை? அப்போ அவர் யோசிச்சார், நீ எவ்வளோ பெரிய ஞானத்தை போதிச்சேனாலும் அவன் பசியோட உக்காந்துருக்கான்னா அவனுக்கு ஞானம் ஏறாது. முதல்ல அவனுக்கு வேண்டியது பசி துன்பத்தை போக்கணும். அப்போதான் அணையாத விளக்கை ஏற்றினா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மளால முடிஞ்ச உதவிகளை, அதுக்கு நமக்கு பெரிய நம்ம செல்வந்தராக இருக்கணும் எதுவுமே நமக்கு தேவையில்லை. மகரிஷி அதுக்கு நீங்கள் இதுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் அது மாதிரி இல்லை. உன்னுடைய வாழ்வியல்லையே நீ அதை நீ செய். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறார். என்னதுங்க? துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாட்டமாயிரு. நீ செய்யாட்டி கூட போது, நாட்டமாவது விருப்பமாவது இரு. முடிஞ்சவங்க செய்யுங்க. மகரிஷி என்ன சொல்லுவாங்க? பொருளுள்ளோர் பொருள் தாரி. உடல் உழைப்பு முடிஞ்சுதா? உடல் உழைப்பு தாங்க. அதுவுமே இல்லையா உங்களுடைய எண்ணத்தால மனசால அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சிம்பிளான விஷயம். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நம்முடைய நித்திய கடனாக நாம் ஆக்கிக்கொண்டு நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை, அதுவும் எங்களுக்கு தம்பதிகளாக பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இதுகாரம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நமது ஆன்மீக தம்பதியினர் பல ஆன்மீக கருத்துக்களை, பல ஆன்மீக கதைகளை, பல ஆன்மீக உணர்வுகளை எல்லாம் மக்கள் பாராட்டும்படியும் போற்றும்படியும் புரிந்து கொள்ளும் வரைகளை பேசி நம்ம எல்லோரையும் மகிழ்வித்திருக்கிறார்கள். பல அரிய கருத்துக்களை எளிமையான உதாரணத்தோடு விளக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வாழ்வில் பல உயர்நிலை அடைய இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும்.
வாழ்க வளமுடன். அவர்கள் அப்படியே சேகர் சங்கீதா தம்பதியினர் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.